அவங்க இன்னும் பேசல. வணக்கம் தான் சொல்றாங்க. நான் வெர்பல் தான் இருக்காங்க. வீடியோல மைக் ஆன் பண்ணு. வணக்கம் சொல்றாங்க. மைக் ஆன் பண்ணுங்க. தம்மபதம் யமகவக்க verse ஓ 17 சாரி. பாலி இத தப்பதி பெச்ச தப்பதி பாபகாரி உபயத்த தப்பதி பாப மே கத்தந்தி தப்பதி பியோ தப்பதி துக்கன் கத்தோ. அவன் நிகழ்காலத்திலும் துன்பப்படுகிறான், எதிர்காலத்திலும் துன்பப்படுகிறான். தீய செயல்கள் செய்பவன் இரு காலங்களிலும் வருந்துகிறான். நான் தவறு செய்துவிட்டேன் என்று நினைத்து மனம் வருந்துகிறான். தீய விளைவுகளை சந்திக்கும் போது இன்னும் அதிகமாக வேதனைப்படுகிறான். தீய செயல் உடனே மறைந்து விடாது. அதன் விளைவு மனதிலும் வாழ்விலும் மறைவிற்கு பின்னரும் தொடரும் களங்கமாகும். குறள் 201. தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீய செயல் செய்பவர்கள் அதன் விளைவை உணராமல் இருப்பர். ஆனால் உயர்ந்தோர் தீவினையின் விளைவைக் கண்டு அஞ்சுவர். செய்யுள் 18 பாலி. இத நந்ததி பெச்ச நந்ததி கத புன்னோ உபயத்த நந்ததி புன்ன மே கதந்தி நந்ததி பியோ நந்ததி சுகதிம் கத்தோ. நற்செயல்கள் செய்தவன் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் உள்ளத்தில் ஆனந்தப்படுகிறான். நான் நல்லதை செய்தேன் என்று நினைத்து மகிழ்கிறான். நல்ல நிலையை அடைந்த பின்பும் இன்னும் அதிகமாக மகிழ்கிறான். குறள் 98. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். சிறுமைதனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும்போது வாழ்ந்த பிறகும் புகழை தரக்கூடியதாகும். நல்ல செயல் விதை போல் இன்று விதைத்த நன்மை நாளை ஆனந்தமாக மலர்கிறது. தீமை துன்பம் தரும், நன்மை நித்திய ஆனந்தம் தரும். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாக வேண்டும். இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகம். 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் எண்ணற்ற மாணவர்களின் வாழ்க்கையை வடிவமைத்த ஒரு சிறந்த அசோசியேட் ப்ரொஃபசர். தற்போது கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன் மணப்பட்டை புதுச்சேரியில் வைஸ் பிரின்சிபலாகவும் பிஎஸ்சி பிஎட் துறை தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். கல்வி ஒளியை மாணவர்களின் வாழ்க்கையில் ஏற்றி வைக்கும் ஒரு உண்மையான ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியர் அறிவை தருவார். ஒரு சிறந்த ஆசிரியர் வாழ்க்கையை உருவாக்குவார். அந்த வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி இப்போது நட்புலரி குடும்பத்தின் சார்பில் அவரது அரிய சிந்தனைகளை இன்றைய தலைப்பான வெயிலில் கேட்க உற்சாகமான கைத்தட்டலுடன் வரவேற்போம் டாக்டர் மஞ்சுளா அவர்களை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் நான் பேசுறது கேக்குதா சார்? நல்லா கேக்குது மேடம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றாக கேட்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நைஸ். கேன் ஐ ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? அன்னகிரி சார். கண்டிப்பா. எஸ். எஸ். கடல் இல்லாமல் கரை இல்லை, பூ இல்லாமல் வித்து இல்லை, உயிர் இல்லாமல் உடல் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. அம்மா. எஸ், அம்மாவை, என்னுடைய அம்மாவை நெஞ்சார உணர வைத்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழி, அதுவே என் உயிர் மொழி என்று என் தமிழ் தாயும் என் தமிழ் மண்ணையும் வணங்கி, இந்த நட்புலரி நல்ல உள்ளங்களையும் வணங்கி, உங்கள் அத்துணை பேரையும் இந்த காலை நேரத்தில் இந்த தருணத்தில் உங்களை வருக வருக என வரவேற்று உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி என்னுடைய உரையை தொடங்க இருக்கின்றேன். நான் இப்படி ஆரம்பிக்கின்றேன். அதாவது குறள், ஒரு திருக்குறளோடு எனது உரையை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்பில் அதனை வெயில் போல காயும்மி அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பில்லாத உயிரை அறம் வருத்தும். இதுதான் பொருள். உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இயற்கையை நம்மால் மாற்றவே முடியாதுங்க. எப்போதும் அன்பு, பண்பு, பாசம், உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் தான் வாழ்க்கையில நமக்கு என்றும் நிரந்தரம். அதை நம்ம மீறும் போதுதான் சில இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுறோம். அதனால வள்ளுவன் சொன்ன இந்த
குறளுக்கு ஏற்ப என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்ற இந்த திருக்குறளை நம் வாழ்க்கையில் இந்த தருணத்தில் உங்கள் அத்துணை பேருக்கு உணர்த்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோரும் அன்போடும் பண்போடும் பாசமோடும் அறத்தோடும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சில தருணங்களை நாம் சரியாக கடக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் நமக்கு உணர்த்துகிறது. இதை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த வெயிலை பத்தி நம்ம பேசுறோம். இந்த வெயிலை பத்தி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. முன்னதாக ஒரு கவிதையோட நான் ஸ்டார்ட் பண்றேன். வெயிலே நீ வந்தாலே வெண்ணிலவும் மறைந்து விடுமே, வெப்பத்தின் தீ சுவாசம் வீதி எங்கும் பரவிடுமே, காலை நேரம் மெதுவாக கன்னத்தில் தீண்டினாய், மதிய நேரம் கோபமாய் மண்ணையே சுட்டினாய், வெயிலின் கீழ் உழைக்கும் விவசாயின் வியர்வையில் வாழ்க்கையின் உண்மைதான் வளருகிறது நிலத்தில். மரநிழலை தேட வைத்து மனிதனை உணர்த்துகிறாய், தண்ணீரின் அருமையை தினமும் நினைவூட்டுகிறாய், மாலை நேரம் சாய்ந்த பின் மென்மையாக மாறிவிடுவாய், சூரியனின் பொற்கதிராய் உலகத்தையே வாழ வைத்து விடுவாய் என்ற இந்த கவிதையினுடைய அடியோட நான் இன்றைய தலைப்புக்கு அடியெடுத்து வைக்கிறேன். எஸ், இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஒரே தலைப்புல பல கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கன்வே பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெயில் அப்படிங்கிறது தான். இங்க நம்ம வெயில் அப்படின்னு சொன்னா என்னங்க நமக்கு ஞாபகம் வரும்? நம்ம வாழ்க்கையில அது வந்து ஒரு சுட்டெரிக்கும் வானம் அப்படின்னு தான் ஒரு கல்லோக்கில நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில வெயில்னா சுட்டெரிக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு வானத்தோட அந்த வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து முகத்திரை, அது முக்காடு அல்லது முக்காடு என்று பொருள் இருக்கிறது. இதை நம்ம வந்து இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் இப்போதான் நான் அதை தெரிந்து கொண்டேன். 2 நாளைக்கு முன்னாடி ஐயா கூட பேசினாங்க. நெட்ல போய் நம்ம சர்ச் பண்ணும்போது வெயில் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முகத்திரை அல்லது முக்காடு என்றுதான் இதற்கு பொருள் கொள்கிறார்கள். ஆமாங்க. அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்? அந்த நம்ம வந்து இது எங்கிருந்து வருது? த சன் லைட் ஃப்ரம் த சன். சாரி, த லைட் ஃப்ரம் த சன். சன்னில இருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர்களை தான் நம்ம வந்து வெயில்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு நமக்கு புரியுது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற மீனிங் தான் நமக்கு இப்ப தமிழ்ல முகத்திரை முக்காடு அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வெயிலை வச்சு நம்ம பேசுறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், உங்க தாத்தா பாட்டன் பூட்டன் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா பாட்டன் பூட்டன், நம்ம எல்லாருடைய தாத்தா பாட்டன் எல்லார பத்தி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கிய அந்த நபர்கள் இந்த வெயில வந்து வெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சீசன்ல கொண்டு போறாங்க. அதாவது ஒரு பருவநிலைக்கு அதாவது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்றபடி அந்த நிலைகளை பிரிக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ்ல நம்ம எதை வேணாலும் பேசலாம், அது ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தொழில்நுட்பம், அறிவியல் அந்த வகையில பார்க்கும்போது எதுவுமே இல்லாத காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் 4 திசைகளை வச்சு பருவங்களை பிரிச்சிருக்காங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்ன்ற திசை உங்களுக்கு தெரியும். அதனுடைய அடிப்படையில நமக்கு வந்து இந்த பருவ காலங்களை பிரித்தார்கள். எனக்கு கூட பருவம் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய வாழ்க்கை தான் அதிகமா வாழ்க்கை, அதாவது லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அந்த லைஃப் சைக்கிள் வந்து பிரியுது, 8 வகையா பிரியுதுன்னு சொல்றாங்கல்ல. 8 மனித வாழ்க்கை பிரிச்சுக்கோ, அதில் எந்த ஏட்டில் நீ இருக்க தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அது மாதிரி ஹியூமன் லைஃப் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீநட்டல் ஸ்டேஜ், இன்ஃபான்சி, சைல்டுஹுட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட், மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ்னு சொல்லி 8 லைஃப்பை பிரிச்சிருக்காங்க. இந்த பருவம் தான் நமக்கு தெரியுது. இந்த பருவத்துல இந்த 4 பருவம் வந்து இதை வச்சுதான், அதாவது இந்த நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க இல்லையா, 4 திசையை வச்சு 4 பருவங்களை வகுத்திருக்காங்க. அந்த 4 பருவங்கிறது 6 பருவமாவும் இருக்குது. ஆனா நமக்கு ஃபேமஸா பேசக்கூடியது 4 பருவம் தான். ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், விண்டர். இந்த 4 பருவம் தான் வந்து நம்ம மெயினா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு பருவத்திலும் தான் மனிதன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுடைய வாழ்வாதாரத்தை சீசனுக்கு ஏற்றபடி வாழ்க்கையை உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப இந்த 4 பருவத்துல நாம எந்த பருவத்துல இருப்போம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவங்களுக்கும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஹியூமன் சைக்கிள் பருவம் இருக்கு.
ஆனா இந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பருவம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சம்மர் பருவம் தான். இந்த சம்மர்ல தான் நம்ம இப்ப we are living இப்போது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில தான் நம்ம எல்லாரும் இந்த தலைப்புல பேசிக்கிட்டும் இருக்கோம் இல்லையா? சூரியன் வந்து எஸ் இந்த சம்மர் அப்படின்னு சொன்னாலே இது வந்து எப்படி எப்படி வந்து இது இந்த சம்மர் ஏன் இப்படி சம்மர்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு கிரியேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எர்த் வந்து 23 டிகிரில வந்து சாய்வான ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. அங்கிருந்து வந்து இது வந்து சூரியன்ல இருந்து நமக்கு அதாவது ஒளி வீச்சு வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்த வெயில் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆராய்ச்சியெல்லாம் நான் வந்து அவ்வளவு டீட்டெயிலா போகல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். சூரியன்ல இருந்து வெளியூடைய அந்த கதிர் வீச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம வெளிச்சம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சூரியன் வந்து இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோடை காலத்துல வந்து சூரியன் எப்போதுமே வந்து வானத்துல உயரமாக தோன்றி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த சன்லைட் நமக்கு வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 4 பருவம் சொன்னேன் இல்லையா? அந்த பருவத்துக்கு ஏற்பதான் மனிதன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனுடைய ஹியூமன் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 8 பருவத்துல இப்ப நான் இப்ப எந்த பருவத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பருவம் வந்து மிடில் ஏஜ் பருவம்னு சொல்றேன். அந்த மிடில் ஏஜ் பருவம் என்னுடைய பாஸ்ட் என்னுடைய ஃபியூச்சர் எனக்கு அது தெரியாதுங்க. ஆனா பிரசன்ட்ல நான் உங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பிரசன்ட்ல நான் வந்து என்ன அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பருவம் தான் எனக்கு பிடிச்ச பருவம். அந்த பருவத்தை வந்து இந்த சம்மரோட மேட்ச் பண்ணி நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த மோஸ்டா நான் எதை விரும்புறேன்னா சம்மர் டேஸை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கும் கண்டிப்பா எந்த பருவம் இதுல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்ப்ரிங்கா சம்மரா ஆட்டமா விண்டரா எது உங்களுக்கு ரொம்ப அட்மியர் பண்ணணும்னு கேட்டா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் பதில் சொல்லுவீங்க. நான் எனக்கு பிடிச்ச பருவத்தோட நான் என்னுடைய உரையை ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு பிடிச்சது இந்த சம்மர் தான். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் எல்லாருமே சைல்ட்ஹுட் ஏஜ் கடந்து வந்திருக்கீங்க. இப்ப நம்ம வந்து அட்ரஸன்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்து பள்ளிக்கூட நினைவுகள் இருக்கும். பள்ளிக்கூடம் முடிஞ்சா நமக்கு வந்து எப்படா சம்மர் வரும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட ஆடக்கூடிய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்லாம் வெளியில ரிலாக்ஸேஷன் வெளியில போறது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளதான் இருக்கு. அதனால மற்ற நேரங்கள்ல நம்ம ஒரு ரிஜிடா படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி சிந்திப்பாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய இந்த ஹாலிடேஸ் அப்படின்னு சொன்னா இந்த சம்மர் டேஸ்ல தான் நமக்கு வருது. அந்த சம்மர் டேஸ் எல்லாருமே என்னதான் வெயில் இருந்தாலும் நம்ம எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணக்கூடிய நாட்களா தான் இருக்கும். நல்ல வெளிச்சத்துல நம்ம வந்து இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஸ்பெஷல் வாட் ஆர் த சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது நிறைய இருக்குங்க. அதுல சில விஷயங்கள் வந்து இந்த டேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைட் டேஸா இருக்கும், ஹை டெம்பரேச்சரா இருக்கும், அது ஒரு வைபா இருக்கும் நமக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியரா இருக்கும், கேர் ஃப்ரீ அட்மாஸ்பியர் இருக்கும். நல்ல ஒரு நம்மளை என்கரேஜ் பண்ற மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். வெக்கேஷனல் நம்ம எல்லாருக்கும் இருக்கும், ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ எல்லாம் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படா சம்மர் வரும் வெளியில போகலாம் ஃபேமிலியோட நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுல என்னென்ன ஹாப்பினஸ் நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்க எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சம்மர்ல கூட. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ நானும் சம்மர்ல இருக்கிறத தவிர நான் சொல்றேன் ஒர்க்கிங் பீப்புளுக்கு எல்லாம் வந்து ஒரு ஹாலிடேஸை வந்து நினைவுறுத்துறது சம்மர் டேஸ். ஆனா எங்க காலேஜ்ல வந்து அது வந்து ஒரு செமஸ்டர் சிஸ்டம் உள்ள காலேஜ். எங்களுக்கு சம்மர்னா லீவ் இருக்காது. சும்மா ஒரு பீரியாடிக்கெல்லாம் ஒரு 10 டேஸ் அப்படி லீவ் கொடுப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த காலேஜ்ல நான் ஒர்க் பண்ணி. பட் சம்மரை நான் வந்து ஒரு 10 டேஸ் அப்படிதான் கொடுப்பாங்க. பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்றதுலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எப்போதுமே வந்து காலேஜ்னு சொல்லிட்டு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்றதுனால வாழ்க்கை வந்து அப்படி ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஒன்லி நம்ம வந்து அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம்மர் டேஸ் அப்படின்னும் போது என்ன ஹைலைட் அப்படி இருக்குன்றது தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா? அது அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா ரெஃப்ரெஷிங் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஸ்விம்மிங் போறது, பீச் ட்ரிப் அடிக்கிறது, ஃபால்ஸுக்கு போறது, சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது. உங்களுக்கே தெரியும் சீசனல் ஃப்ரூட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாருமே சொல்வீங்க. மேங்கோ, வாட்டர் மிலன், சாக் ஃப்ரூட், ஐஸ் ஆப்பிள், குக்கும்பர், மஸ்க் மிலான், இந்த கிருமி பழம் சொல்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த நேச்சுரல் ட்ரிங்க்ஸ், டெண்டர் கோகனட், வாட்டர் மில்க், லெமன் ஜூஸ், இது நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த சம்மர்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய ஐட்டங்கள்.
இது மாதிரி ஐட்டங்களை நம்ம இதுதான் இதனுடைய ஹைலைட். நம்ம இந்த சீசனுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு சீசனையும் நம்ம வந்து மனசார அனுபவிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுக்குது. அந்தந்த சீசனுக்கு ஏற்றபடி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிசிக்கல் மென்டல் ரெண்டையுமே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில நம்ம இந்த கோடை காலம் அப்படின்னு வரும்போது இந்த சம்மர் டேஸ்ல நம்ம இந்த நான் சீசனல் ஃபுட்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணமானது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய பாடி வந்து கூலா இருக்கும். நம்மள வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்மள வந்து டீஹைட்ரேட்ல இருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதோட விஷயங்கள். ஸோ அப்ப எல்லாருமே சம்மர் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். சம்மர்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் அடுத்தது வந்து இந்த சம்மர், அதாவது சம்மர்னா இந்த வெயில். இந்த வெயில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு இன்னும் அப்படிங்கிறது தான் பார்க்கும்போது, மெயினா வந்து விவசாயத்துக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா நான்லாம் விவசாயத்து குடும்பத்துல இருந்து தான் வந்தவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்க அப்பா, அம்மா 2 பேருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாயம் சார்ந்த வாழ்வாதாரத்தை தான் வாழ்ந்தாங்க. இன்னமும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி அதிலிருந்து நான் என்னுடைய பார்ன் அண்ட் பிராட் எல்லாமே. அதனால என்னுடைய இது எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது விவசாயம்னு சொன்னா வந்து விவசாயத்துக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இந்த வெயில் வந்து உதவி பண்ணுது. வெயில வந்து நம்ம ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதோட ஹெல்ப் தான் வந்து மரம், செடி, கொடிகள் வந்து இவ்வளவு தூரம் குரோத் ஆகுறதுக்கு வெயில் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த வெயில் கொடுக்கிற அந்த ஸ்டார்ச் தான் அது வந்து எடுத்துக்கிட்டு தன்னுடைய குரோத்தை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வெளிப்படுத்துது. ஒவ்வொரு ஸ்டெம்ப், அதாவது பிளான்டா இருக்கட்டும், ட்ரீஸா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் வந்து ஸ்டெம்ப் இருக்கு, லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ரூட் இருக்கு. ஸோ அது எல்லாம் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஹாப்பினஸா அதை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மெயினா வந்து சன்லைட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. சன்லைட் இருக்கிறதுனால தான் அதோட ப்ரெசன்டேஷனை நமக்கு வந்து பளிச்சுன்னு வெளிப்படுத்துது. ஸோ நம்ம எல்லாரும் அதை பார்த்து வாவ் அப்படின்ற ஒரு அமேசிங் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம், பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது அந்த சன்னுடைய அந்த இதுதான் வந்து அதுங்களுக்கு சன் சன்லைட் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அது வந்து நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள்லாம். ஸோ அதை நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. அதனால எல்லா நம்மளுடைய ஈல்டுக்கு, நம்மளுடைய ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாமே நம்ம வந்து எல்லாரும் நெல்லு வயல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது இருக்கிற இடத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதெல்லாம் ப்ராப்பரா வந்து க்ரோத் ஆகுறதுக்கு இந்த சன்லைட் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய தானியங்கள். அப்புறம் சம்மர் டேஸ் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வரும். சம்மர் டேஸ்ல தான் நம்ம எல்லாம் அந்த 12 மாதங்கள்ல அப்படின்றோம். 12 மாதங்கள்ல எந்த மாதம் வந்து நமக்கு வந்து எந்த நம்ம வீட்டுல இருக்கிற தானியங்கள் எல்லாம் நம்ம வந்து பாதுகாத்து வைக்க முடியும், அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அப்படியெல்லாம் தானியம் அப்படியே ஈல்டுல இருந்து கொண்டு வந்துலாம் நம்ம வந்து அப்படியே பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு வந்து இது வேணும் இல்லையா, சன்லைட்டோடைய குரோத் வேணும். அதுக்கு அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ட்ரையா அதை வந்து இது பண்ணுவோம். அப்ப ஆல்ரைஸ் வந்து நமக்கு அதெல்லாம் வந்து காய வச்சு எடுத்து வச்சாதான் நமக்கு அந்த வருடத்துக்கான உணவுப் பொருளாகவும் அது திருப்பியும் அந்த ஃபீல்டுக்கே வந்து விதையாகவும் நம்ம செயல்படுத்துவோம். அப்ப எல்லாருமே இந்த காலகட்டத்தை தான் வந்து யோசிப்பாங்க. விவசாயிகளா இருக்கட்டும் சரி, அதர் மெம்பர்ஸா இருக்கட்டும் சரி, இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான தானியங்கள்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அதையெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னா, எல்லாம் வாங்கிட்டு வந்தா வெயில்ல வச்சு அதை நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு அப்புறம் தான் அது ஸ்டோர் பண்றாங்க. ஃபார் 1 இயருக்கு அது வந்து அப்படியே வந்து கெட்டு போகாம நல்ல ஒரு உணவா இருக்கும் அது அப்படின்றதுதான். ஸோ ட்ரெடிஷ்னலா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்தியர்கள், அதுதான் ஸ்பெஷலா தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் நிறைய நம்மளுடைய ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ் பேசியிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு நானும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னா என்னங்க, சம்மர் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர போகக்கூடியது ஹாட்டான எந்த ஃபுட்டும் வந்து அதிகமா எடுத்துக்கூடாது. அதாவது செரிமானம் தராத எந்த ஃபுட்டும், ஸ்பைசி ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். ராகி, கூழ், கம்பு கூழ், நீர்மோர், அப்புறம் நிறைய பானகம், பானகம்னு சொல்லுவாங்க. அது
எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பானகம், எலுமிச்சம் சாறு, இந்த மாதிரி நல்ல ஈஸி வெஜிடபிள்ஸ், ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய இட்லி, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை தான் இந்த காலகட்டத்துல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வெயில் வந்து நம்ம உடம்ப வந்து எந்த அளவு ஹீட் ஆக்குதோ அதை நம்ம அது அந்த அந்த பாடியை கூலாக்குற வகையில நம்மளுடைய உணவு பண்டங்களை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்பைசி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும், ஃப்ரைட் ரைஸை அவாய்ட் பண்ணிடணும். நிறைய அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, பீடி, சிகரெட்டு, தண்ணி, தம்பம், இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதை நிறைய பேர் சொல்லுவாங்க, பீர் குடிச்சா வந்து வாழ்க்கையில வந்து இது வந்து யூரினை வந்து ஃப்ரீயாக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா சில சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மிஸ்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் டாக்டருடைய அட்வைஸ் என்னன்னா நான் ஸ்பெஷலா கவனிச்சேன். கண்டிப்பா அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. பீர் குடிச்சா யூரின் வந்து யூரின் ஃப்ரீ இருக்கும் அப்படின்னு சொல்றதுலாம். ஸோ நம்ம உடம்ப வந்து கண்டிப்பா சாக்கிரதையா பார்த்துக்கணும். பீர் குடிக்கிறதுனாலலாம் அது அப்படி கிடையாது அப்படின்றாங்க. அதனால கண்டிப்பா அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் நமக்கு. இப்ப விவசாயம் அப்படின்னு சொன்னாலேங்க, விவசாயம் தான் இப்ப எங்க குடும்பம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப அங்க ஒரு பாடலை நான் வந்து முன்வைக்கிறேங்க. ஏன்னா இந்த பாடலை இப்ப வந்து ஐயா வந்து இப்ப ஆரம்பிக்கும் போதே அன்னகிரி சார் வந்து எம்ஜிஆர் பாட்டை தான் போட்டாரு. நான் அந்த எம்ஜிஆர் பாடல் ஒரு 2 வரியை பாடி உங்களுக்கு நான் இதை கிரியேட் பண்றேன். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் அப்படின்ற இந்த பாடலை வந்து நான் இந்த விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நினைக்கிறேன். அதுல வந்து என்னுடைய தாய் தகப்பனை தான் நான் என்னுடைய முன் உதாரணமா வச்சிருக்கேன். அவங்க விவசாயம் பார்த்து தான் எங்களெல்லாம் உருவாக்குனாங்க. இன்னைக்கும் அந்த இதுல வந்து அவங்க ஆக்டிவா இருந்ததுனாலதான் ஸ்டில் அவங்க வந்து எங்களோட இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, நீ பணக்காரனா இருக்கணும்னா உங்க அப்பா அம்மா உன் கூட இருக்கணும் அப்படின்னு, நீ கோடீஸ்வரனா இருக்கணும்னா உங்க தாய் தகப்பன் உன் கூட இருக்கணும் அப்படின்றது அதுதாங்க வசதி. அதெல்லாம் நான் இப்பதான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் அட் பிரசன்ட் ஆஃப் ஏஜ் இந்த பருவம் தான் என்ன ரொம்ப எனக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம். நான் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுதான். ஸோ அதனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்றது, டூ மச் ஆஃப் ஹீட்டை எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, டூ மச் ஆஃப் ஹீட் வந்து நம்மளுடைய இந்த தானிய வகைகள்லாம் எப்படி வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய கிராப்பை வந்து டேமேஜ் பண்ணிடும். நிறைய சாயில வந்து அதை இது பண்ணிடும், ட்ரை பண்ணிடும். அதுக்கப்புறம் ஈல்டு வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்பயுமே பாருங்க, இன்னைக்கு வந்து 104, 105 டிகிரி அளவுக்கு வெயில் இருக்கு, வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்றபடி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை முறையை, டே டு டே லைஃப்பை நம்ம வந்து ஆரம்பிச்சோம். நம்மளுடைய உணவு முறைகளா இருக்கட்டும், நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே காட்டன்ல தான் நம்ம வியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப டைட்டா யூஸ் பண்ணாம ரொம்ப லூசிங்கா வந்து போடுறது, ஆஃப் ஆயிரம் யூஸ் பண்றது வீட்டுல இருக்கும்போது, அது மாதிரி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்க உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த சம்மர் அப்படின்னு சொன்னாலே என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது என்னுடைய சைல்டுஹுட் மெமரி அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் அது வந்து எப்படி அப்படின்னா, இப்ப என்னெல்லாம் நாங்க சாப்பிடுவோம். இப்ப டவுன்ல வந்துதான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது, இதெல்லாம் இருக்கு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டு, எங்களுடைய ஃபேமஸ் ஃபெமிலியர் அப்படின்னு சொன்னா சம்மரா இருக்கட்டும், அதர் டேஸா இருக்கட்டும், நாங்க வந்து அது மெயினா இது சம்மர் டேஸ் தான் கிடைக்கும். ஸ்டாக் ஃப்ரூட்டா இருக்கட்டும், கேஷ்யூநட் ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், மேங்கோ ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், அண்ட் டெண்டர் கோகனட், இதெல்லாமே எங்க ஊர்ல எங்க வீட்லயும் இருக்குது. ஐஸ் ஆப்பிள், அதாவது ஈச்சம்பழம் டேட் சிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப வந்து ரொம்ப உயரமா இருக்கும் மரம். நாங்க இங்க இருந்து அந்த ஒரு காய்க்காக கல் எடுத்து அடிச்சுட்டு இருப்போம் எங்க ஸ்கூல்ல படிக்கும்போது. எல்லாரும் கியூ வரிசையில நின்று அதை அடிச்சு சாப்பிடுவோம். 1, 2 தான் விழும். அந்த காயை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அது மாதிரி மாங்காய் பழம் இருக்கும். அதோட மாங்காய் வடுன்னு சொல்றாங்க,
அதை கட் பண்ணி போட்டு அந்த காரத்துல உப்பு போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ முந்திரி பழம். முந்திரி பழம் எங்களுக்கு இப்பதான் வந்து ஸ்நாக்ஸ்ல டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் நம்ம இங்க பார்க்குறோம். எங்களுக்கு ஸ்நாக்ஸ்னா இதுதான். அந்த டேமரின்ட் வித்து இருக்கு இல்லையா? புளியங்கொட்டை. அத வறுத்து, அத ஊற வச்சு, அத குண்டான்ல போட்டுருவாங்க. அது ஊறிடுக்கும் நைட்டு பூரா. காலையில அதுதான் நாங்க சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கானது அதெல்லாம், அந்த ஃபுட் எல்லாம். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸ் ஸ்டோர்ல வந்து இப்ப பலாக்கொட்டையெல்லாம் நாங்க வாரி வாரி கொட்டுவோம். பலாக்கொட்டை இன்னைக்கு பணமாயிடுச்சு. ம் இது முந்திரி பயிர் அது எப்பயுமே அது வந்து ஒரு காஸ்ட்லியான திங்ஸ் தான். இந்த புளியங்கொட்டைலாம் திருப்பி வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்கு. அதுக்கு ஒரு விலை போட்டு தான் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுடைய பல்ல உறுதிப்படுத்தக்கூடியது. அத நாங்க வறுத்து, உரல்ல இடிச்சு, ஊற வச்சு சாப்பிடுவோம். அம்மா அததான் குடுப்பாங்க ஒரு ஒரு கிண்ணம். வேற எதுவும் மிக்சர் அந்த மாரிலாம் இருக்காது. எனக்கு அது ஞாபகமும் இல்ல. இது மாரி தான். அதே மாரி முந்திரி பழம்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ரொம்ப அத கட் பண்ணி போட்டு, உப்பு போட்டு, வெயில்ல காய வச்சு, அத எடுத்து சாப்பிடுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அத தான் நாங்க வந்து அந்த கோடை காலத்துல அத ப்ரிப்பேர் பண்ணுவோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா, கழுவிட்டு சுக்கு போட்டு துருவி தயிர் போட்டு கட்டி நீட்டா கட்டிட்டோம்னா, அது துணி காயற மாரி அதுவும் காஞ்சு, ரொம்ப சின்ன சின்ன வத்தலா போயிடும். அந்த வத்தல் தான் வந்து நாங்க வின்டர் சீசன்ல எடுத்து சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கும்? இப்ப மல்லாட்டை சாப்பிடுற மாரி, அப்ப நாங்க அந்த பழத்த சாப்பிடுவோம். அந்த பழம் வந்து வத்தலா இருக்கும். அப்ப சாப்பிடுவோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப இனிமையான அது இப்பயும் அது வந்து நினைச்சா இருக்கும். அது மாரி ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இன்னமும் நினைவு. இன்னைக்கு எங்க வீட்ல இப்ப கூட என்கிட்ட ஒரு 3 கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு. ஆனா அத சாப்பிடுற அளவுக்கு நமக்கு ஏஜும் இல்ல, அதுக்கு வயசும் இல்ல. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க அத சாப்பிடுவோம். ஸ்வீட் பொட்டேட்டோ வீட்ல கிடைக்காது. பட் ஒரு பாட்டி கொண்டு வந்து விப்பாங்க. நெல்லு நெல்லு உதிர்றதுக்காக எங்க அப்பா அம்மாலாம் காலையிலே கிளம்பி போவாங்க. நாங்களும் போவோம். அங்க களத்துக்கே வந்துருவாங்க பாட்டி. அந்த காலையில இயர்லி மார்னிங் அத எடுத்துட்டு வந்துருவாங்க. அத எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. நெல்லு போட்டு தான் அத நாங்க வாங்குவோம். பண்டம் மாற்று முறை தான். நம்ம நெல்லு குடுத்து காசு இருக்காது. அ க நெல்லு குடுத்து அத வாங்கி சாப்பிடுறது தான். வயசுல. அது மாரி குக்கும்பர், வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா? அதுவுமே பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊர்ல தான் விளையும். எங்க ஊருக்கு ஆத்துக்கு அந்தாண்ட செம்மேடு, செருவு ஐயாவுக்குலாம் தெரியும். சாருக்குலாம், ரமேஷ் சாருக்குலாம் தெரியும். அந்த பக்கம் ஏரியா வந்து செம்மேடு, செருவுத்துரு அது எங்க ஆத்துக்கு அந்தாண்ட இருக்கிற ஊர்ல. அங்கதான் அந்த மண்ணுல தான் அந்த பழம் காய்க்கும். எங்க கிட்ட வந்து பலாப்பழம் இருக்கும், முந்திரி பழம் இருக்கும், மேங்கோ இருக்கும். ஆனா அவங்க கிட்ட வெள்ளரி பழம் இருக்கும். அது ஒரு பண்டமாற்று முறை. அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க தட்டுல பெருசா வச்சு. நாங்க வந்து எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த வெள்ளரி பழம். காசு இருக்காது. பட் ஆனா முந்திரி கொட்டை, நெல்லு இதெல்லாம் அவங்களுக்கு குடுத்து, அவங்க வெள்ளரி பழத்த வாங்கி, சர்க்கரை போட்டு, வெல்லம் போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த அந்த நாட்கள். இதெல்லாம் பேசலாமா அப்படிங்கிறது கூட எனக்கு புரிய வச்சது இந்த தளம் தான். ஏன்னா நீங்க எல்லாருமே உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ நீங்க வந்து இங்க சொல்லும்போது, ஸோ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படிதானே அப்படிங்கிறதுனாலதான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எங்க இப்ப வந்து எங்ககிட்டயும் எங்க அப்பாவும் ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப 10 காசுக்கு கூட வழி இல்லாம இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையும் பிரிச்சு குடுத்துட்டாரு பசங்க கிட்ட. அதனால நான் சொல்லுவேன், எப்பயுமே நம்ம கையில ஒண்ணு இல்லன்றத நீங்க அது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னுடைய மாமியார பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா சம்திங் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. எங்க அப்பா அம்மா கிட்ட ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா அம்மா எல்லாரும் 4 அண்ணன்களுக்கு 3 அண்ணன், ஒரு தம்பி. பிரிச்சு குடுத்துட்டாங்க. இப்ப வயோதிக காலத்துல நாங்க பாத்துக்கிறோம். பட் இருந்தாலும் அவங்க கிட்டயும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லல்ல. அது அவங்களுக்கு தெரியல. அவங்க படிப்பறிவு இல்லாததுனால, பிள்ளைங்க தான் வாழ்க்கை அப்படின்றதுனால அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சு செப்பரேட் பண்ணி குடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. பாத்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு மனசு இருக்கு. பட் ஆனா என்ன அவங்க கிட்ட இருக்குன்றதுதான் கேள்வியா இருக்கு. மகன்கள், மருமகள் கிட்ட. அதனால நான் அத சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்பயுமே நீங்க வந்து சம்திங் உங்ககிட்ட ஏதோ இருக்கிற மாரி கையை இறுக்கி மூடி இருக்கணும். என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா லூஸ் பண்ணிடாதீங்க. லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள யாரும் ஃபியூச்சர்ல பாத்துக்க மாட்டாங்கன்றத நான் அதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எங்க எங்க மதர் இன் லா கிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்கெல்லாம் வந்து அவங்க வச்சிருக்கட்டும். அவங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் அதை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்படின்னு அவங்க அவங்க என்ன பீரோல வச்சுட்டாங்கன்னு கூட நான் ஆராய மாட்டேன். வீட்டுல போய் சாப்பாடு செய்யுங்க எல்லாம் போவேனே தவிர அதர்வைஸ் நான் ரொம்ப இன்டெப்தா இறங்கி பேசவே மாட்டேன். அவங்க யூஸ் பண்ற பாத்திர பட்டங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு
நான் வந்துருவேன் அந்த ஊருக்கு. கிராமத்துல இருக்காங்க, இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர். அந்த மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கை போகுது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கறது கிடையாது. ஆனா எங்க அப்பா அம்மா அப்படி இருக்காங்க. 10 காணி நிலம் வச்சிருந்தவரு இப்ப கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் அவருக்கு இருக்குன்னா அவங்க பசங்க வாங்கினதாதான் இருக்குது. அந்த அளவுக்கு பசங்க தான் முக்கியம் சொல்லிட்டு பசங்களுக்காக எல்லாத்தையும் இது பண்ணாரு எங்க அப்பா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பு, நெல்லு, இந்த பக்கம் கழனின்னு சொன்னா நெல் இருக்கும். மணல் வெளின்னு சொன்னா அந்த மல்லாட்டை போடுறது, கம்பு போடுற நிலமா தான் இருக்கும். அங்க தோரணம் கட்டுவாங்க, தோரணம் கட்டி வச்சிருப்பாங்க. கிளி வந்து கம்பை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சரி நாங்க தட்டு வச்சு அடிச்ச காலங்கள்லாம் இருக்கும். கிளி ஓட்டிட்டு தான் பள்ளிக்கூடமே போவோம் பண்றதுக்கு. காலையிலயும் போகணும், சாயங்காலமும் போகணும், லீவ் டேஸ்லயும் போகணும். நானும் ஒரே ஏஜ், ஒரு வயசுக்கு மாறி மாறி நாங்க போவோம். அந்த வயசுலாம் கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருந்தது, ஹாப்பியா இருந்தேன். அதுக்கப்புறம்லாம் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. இப்ப ஆனா ஃப்ரீயா இருக்கிறேன். அதுதான் ஒரு ஒரு நெருக்கடியா இருப்பாங்க 4 பேரும் பக்கத்துலயே. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். இந்த மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கை வந்து அப்ப போச்சு எங்களுடைய சின்ன வயசு காலகட்டத்துல அப்படிங்கிறதுதான் இது நான் சொல்லிக்கிறேன். அதனால சம்மர் டேஸ்ல இதெல்லாம் எப்போதும் ஞாபகம் இருக்கும். கிராமங்கள்ல பலாப்பழம், முந்திரி பழம், மேங்கோ, நுங்கு, தேநீர் இதெல்லாம் இல்லாத இடம் இல்லை. அதுதான் நம்மளுடைய இயற்கை. அதை நம்ம எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா சொல்லிக்கும்படியாகவும் நம்மள காப்பாற்றக்கூடிய ஒரு வாழ்வாதார பொருளாகவும் இது இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து நம்ம இதை பாதுகாக்கணும். இதுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் மானங்காத்த பூமின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு மழையே தேவைப்படாது, வெயில் தான் தேவைப்படும். இந்த வெயில் தான் இதுக்கான எனர்ஜிகளை எல்லாம் கொடுக்குது. அதனால நம்ம வெயில கண்டிப்பா போற்றணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிறதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வெயில் அப்படின்னு சொன்னா கவிஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தளமா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா வெயில வச்சு வந்து இன்னைக்கு நிறைய அதுதானே நமக்கு வந்து ஒரு கவிஞன் இன்னைக்கு உருவாயிருக்கான் அப்படின்னு சொன்னா அது நிறைய நம்மளுக்கு வந்து புரிய வச்சிருக்கு. அந்த ஒரு இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம சினிமா பாடல்களையும் சினிமாக்களையும் தான் வாழ்க்கையில எடுத்துக்கிறோம். நிறைய ஸ்பீடான லைஃப்ல சில சந்தோஷம் தரக்கூடியது எது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பாடல்கள் தான். அந்த பாடல் அப்படிங்கிறது தானா உருவாகிக்கல, ஒரு கவிஞன் சிந்திக்கிறான். அவன் சிந்தனை வந்து ஒவ்வொரு பருவத்தோடையும் சிந்திக்கும் போது இந்த வெயிலால வரக்கூடிய சில பாடல்கள் எல்லாம் அவன் வந்து ரசிக்கிறான். இங்க நான் ஒரு பாடல் நான் அப்புறம் உங்களுக்கு பாட போறேன். மழையும் வெயிலையும் ரசித்த ஒரு கவிஞன் இங்கு மழையை பெண்ணாகவும் வெயிலை ஆணாகவும் அதாவது மனசுல வச்சு ஒரு பாடல் பாடுறான். லா 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 லா. மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே போய். வெயில் வருது நிழல் கொண்டு வா மண்ணா உன் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது கொடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இந்த மாதிரி கவிஞர்களுக்கு சிந்தனை கொடுக்கக்கூடியது இந்த வெயில் தான், இந்த பருவ காலங்கள் தான் அப்படிங்கிறது. இன்னொரு கவிஞன் யோசிக்கிறான் பாருங்க. இதுவும் அந்த பாடல் வரைக்கும் தான். ஒரு 4 பாடலை நான் யோசிச்சேன். எப்படிலாம் யோசிக்கிறாங்க. மழையோட நம்ம வந்து வெயிலை பத்தி பேசும்போது மழையை பத்தி பேசாம இருக்கிறது கிடையாது. மழையோடையும் சரி, மரத்தோடையும் சரி, வெயிலோடையும் சரி அவங்க உட்காந்து சிந்திக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாணியா வருது. ஸோ இது பாருங்க, மற்றொரு கவிஞன் இப்படி சிந்திக்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு அன்பா எவ்வளவு உள்வாங்கி அதை ரசிக்கிறானோ அது வந்து இப்படி இருக்கு. மழையடிக்கும் சிறு பேச்சு, வெயில் அடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையில வரையில் உடன் வர கூடுமோ, உயிர் என்னோட இருக்கையில நீ மண்ணோட போவதுங்கே, அட உன் ஜீவனில் நான் இல்லையா, சொல்ல வந்த மரணம் கூட குழப்பம் ஐயா அப்படின்னு அந்த முதல்வன் படத்துல முதல்வர் வந்து காதலிக்கும் போது இந்த பாடலை வந்து வெயிலோட ரசிக்கிறாரு கவிஞர். அதுக்கான ஒரு பாடல் தான் இது. அடுத்தது ஒரு வெள்ளைக்கார பெண்ணை ஒரு கவிஞர் பாக்குறான். அப்ப பார்க்கும்போது இந்த ஆடுகளம்னு ஒரு படம் இருக்கும், என்னன்னு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் சொல்றான், அடி வெள்ளாயி வச்சு தான் வெளுத்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா, தான் தலை காலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன்,
நான் யாத்து 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 என்னாச்சோ அப்படின்னு சொல்லி அந்த பாடலை வந்து பாடுறான் பாருங்க. பாடல் வரிகள் நமக்கு வந்திருக்கு, அப்பியர் ஆயிருக்கு. ஆனா கவிஞன் அப்படி சிந்திக்கிறான். ஒரு ஒரு பெண்ணை வந்து வெயிலோட வச்சு கம்பேர் பண்ணும் போது, வெயிலுக்கே உன்னை காட்டாம வளர்த்தாங்களா, வெயில் பட்டா உடம்புக்கு அறுக்கும்னு சொல்றோம், அப்ப உன்னை காட்டாமலே வளர்த்தாங்களா, அவ்வளவுதான், அதுக்காக தான் நீ இவ்வளவு வெள்ளையா இருக்கியா அப்படின்னு சிந்திக்கிற அந்த மனசை பார்த்து நம்ம ரசிக்கும்படியா இருக்குது. அதுக்காக நான் இதை சொல்றேன். அது மாதிரி சம்மர் டேஸ் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் இன்னைக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, சம்மர் டேஸ்ல தான் வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. ஒர்க்கிங் பீப்புளா இருக்கட்டும் அண்ட் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கான ஒரு டைம் இதுதானே. அதுதான் இப்ப ஃபேமஸா வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் பாடின பாட்டு எல்லாருமே நம்ம பாடிக்கிட்டு தான் இருப்போம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலம் காட்டோரும் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே அப்படின்னு சொல்லி குழந்தைகள் வந்து இந்த பாட்டுல நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் படம் பார்க்கல, ஆனா இத வந்து சொல்லணுன்றதுக்காக நான் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு. குழந்தைகள் வந்து இந்த பாட்டுல அவங்க வந்து இந்த நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் இல்லையா, அந்த டயர் எல்லாம் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அதை அவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க, ரீயூஸ் பண்றதுக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள். அது அவங்களுக்கு ஒரு வாகனமா எடுத்துக்கிட்டு ஊற்றுவாங்க. நிறைய அதுல வந்து ரசிக்கும்படியா இருக்கும். நிறைய சைக்கிள் டயரு, காத்தாடி, பனவண்டி. நம்மலாம் இப்ப வந்து நம்ம குழந்தைங்கன்னா சின்ன கார் வாங்கி கொடுத்துட்றாங்க, அதுலதான் அவங்க வந்து ட்ரைன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா முதல்ல நம்மளுடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகுறது பனங்காயோடைய அந்த இது இருக்கு இல்லையா, அதுலதான் நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்து நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த 3 டொமைன்ஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய என்னது காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டர் டொமைன். சைக்கோமோட்டர் டொமைன் வந்து நம்மளுடைய கை கால் மூவ்மெண்ட்டுக்கு அதுதான் குழந்தைங்க கிட்ட அப்படிதான் வளர்ப்பாங்க. அதனாலதான் அதை ஃப்ரீயா விளையாட விடணும் குழந்தையிலே. அப்ப அது மாதிரி அந்த சின்ன வயசுல வண்டினா அப்படிதான் செஞ்சு கொடுப்பாங்க. அதை சொருவிக்கிட்டு ஓடுறது, கொண்டு போய் இடுக்குல விட்டுட்டு அதுல இருந்து அதை எடுத்து வர்றது, அதுல அப்படிதான் வந்து உடல் வந்து வளர்ந்ததுன்னு சொல்றதுக்கு தான் அந்த பனவண்டி, கோழிக்குண்டு, கோட்டிப்புல்லு. கோழிக்குண்டு நீங்க எல்லாரும் ஆடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோட்டிப்புல்லு, இன்னைக்கு கோட்டிப்புல்லு, இன்னைக்கு கிரிக்கெட். ஸோ அது வந்து ஒரு இது. இதெல்லாம் நம்மளுக்கு நினைவுறுத்துற ஒரு பாடலா தான் இந்த ஜிவி பிரகாஷ் படத்துல வந்த இந்த பாட்டு இது. ஸோ இது இன்னைக்கு மறக்க முடியாது. அட் ப்ரெசன்ட் இதுதான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு அழகான தருணங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெயில் தான் மிகப்பெரிய எனர்ஜி. அதை நம்ம எல்லாரும் ரசிக்கணும். அதை சொல்லுவாங்க இல்லையா, வெயில் இந்த பருவத்துக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையில மாத்திக்கணும். உணவா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும். ஸோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதை நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டு போவோம். நல்லா எல்லாரும் சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் நம்மளுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். வெயிலை பார்த்து முகம் சுளிப்பவர்கள் பலர், ஆனால் வெயிலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் வெற்றியாளர்கள். இன்று டாக்டர் மஞ்சுளா அவர்கள் பேசிய வெயில் என்ற தலைப்பு வெறும் கோடை வெப்பத்தை பற்றிய உரை அல்ல, வாழ்க்கையின் ஒளி, ஒழுங்கு, உயிர் சுழற்சி பற்றிய விழிப்புணர்வு. நாம் வெயில் என்றால் உடனே நினைப்பது வெப்பம், வியர்வை, முகத்திரை, முக்காடு. ஆனால் இன்று தெரிந்தது வெயில் என்பது வெப்பம் மட்டுமல்ல, உயிரின் முதன்மை ஆற்றல். சூரிய ஒளி இல்லாமல் போட்டோசிந்தசிஸ் இல்லை, போட்டோசிந்தசிஸ் இல்லாமல் உணவு இல்லை, உணவு இல்லாமல் உயிர் இல்லை. அதனால்தான் விவசாயி கடவுளினும் முதலாளி என்று சொல்வார்கள். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதால் இந்த உரை எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸை மீண்டும் உயிர்ப்பித்தது. வெயில் விதை காய வைத்த நாட்கள், பனங்கிழங்கு, மாங்காய், இளநீர், வெள்ளரி, கிரவுண்ட்நட், ஸ்வீட் பொட்டேட்டோ அனைத்தும் நினைவுகளை இனிமையாக்கின. சம்மர் என்பது சஃபரிங் அல்ல, சம்மர் இஸ் செலிப்ரேஷன். ஸ்கூல் ஹாலிடேஸ், ஃபேமிலி ட்ரிப்ஸு, ஸ்விம்மிங், மேங்கோ சீசன், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, அவுட்டோர் கேம்ஸு, இதெல்லாம் நம் வாழ்க்கையின் கோல்டன் சாப்டர்ஸ். டாக்டர் மஞ்சுளா அவர்கள் அழகாக கூறியது பூமியின் சாய்வு, பருவநிலை மாற்றம், 6 பருவங்கள், 8 வாழ்க்கை நிலைகள், எல்லாமே இதயத்தின் இயற்கையின் அற்புத கணிதம். இன்றைய செஷனின் அக்ரோனிம் சன், சோர்ஸ் ஆஃப் லைஃப், எஸ், யூனிஃபைடு எனர்ஜி, என், நேச்சர்ஸ் நரிஷ்மெண்ட்.
வெயில் இல்லையெனில் விதை முளைக்காது, சவால் இல்லையெனில் மனிதன் வளரமாட்டான். வாழ்க்கையிலும் அதேதான். சில நேரங்களில் வரும் வெப்பமான சூழ்நிலைகளே நம்மை வலிமையாக்குகின்றன. காய்ந்த மண்தான் மழையை அதிகம் ரசிக்கும். கஷ்டம் கண்ட மனம்தான் வெற்றியை அழகாக அனுபவிக்கும். Let us not curse the heat. Let us understand its purpose. வெயில் நம்மை வாட்ட வரவில்லை, வளர்க்க வந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். மிக அருமையான உரை தந்த டாக்டர் மஞ்சுளா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இன்று பிறந்த நாள் காணும் சிவகனி மேடமுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய பின்னூட்டத்தை தொடங்கலாம். யார் முதல்ல ஆண்ட்ரைஸ் பண்ணீங்க? அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். நான் லோகநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு டாக்டர் மஞ்சுளா மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க சாட்சி தயாரிக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது வெயில் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது விவசாய பாட்டு பாடினாங்க. எனக்கு எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிக்கும், சிவாஜி பாட்டும் பிடிக்கும். பாடல்கள் நிறைய பாடினாங்க. இன்றைக்கி 4-5 பாட்டு பாடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அருணகிரி சார் ரொம்ப நன்றி. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏற பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்னக்கனு, பசும் தழைய போட்டு பாடுபடு சின்னக்கனு, பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கனு, நீயும் இத்து புட்டு பணத்தை எண்ணு சின்னக்கனு, பயிரை நல்லா விளைய வச்சு மருதஜில்லா ஆள வச்சு களத்து மேட்டில் அறுத்து போடு சின்னக்கனு, களத்து மேட்டில் அறுத்து போடு சின்னக்கனு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்னக்கனு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்னக்கனு. எல்லாரும் அம்மா கையில கொடுத்தாதான் சார் சேமிப்பு நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி ஐயா. நான் எப்படி 14ஆம் தேதி ஜாயின் பண்ணேன்னு என்னுடைய ஆப்ரேஷனை கூட 3 நாள் தள்ளி போட்டுருக்கேன். வந்துதான் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி ஐயா. சிவகனி மேம்க்கு பர்த்டே விஷஸ் பண்ணுங்க. நன்றி. அடுத்து வீரசேகரன் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்று நமது அன்பு சகோதரி சிவகனி அவர்கள் பிறந்த நாள். அவர்களுக்கு நம் இதயம் கனிந்த இறையருளோடு கூடிய வேண்டுதலோடு கூடிய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். அடுத்தது இன்றைய பொலிவாளர் மஞ்சுளா. சிவகனி அவர்களுடைய பிறந்த நாளுங்கிறதுனால நம்மளும் காண மயிலாடன்னு நான் எப்பவும் சொல்லுவா, கண்டிருந்த வான்கோழின்னு நம்மளும் ஒரு கவிதை பாடி பார்ப்போமே அப்படின்னு. ஏன்னா இவங்க மழை வருதுன்னாங்க. நான் அதை கொஞ்சம் மாற்றி, வெயில் வருது விரைந்தோடிவா, காலை வெயிலில் கலந்து விளையாடுவோம், வெயில் வருது விரைந்தோடிவா, காலை வெயிலில் கலந்து விளையாடுவோம், மதிய வெயிலில் கொஞ்சம் மறைந்தே ஓடுவோம், மதிய வெயிலில் கொஞ்சம் மறைந்தே ஓடுவோம், மாலை வெயிலில் மகிழ்ந்தே ஆடுவோம் கூடுவோம், வெயில் வருது விரைந்தோடிவா, வெயிலே மொழியோ விளங்கிடும் பயன்படுத்தி, வெயிலோ மழையோ வீணாக்காமல் பண்பாடோடு பயன்படுத்தி பயனுறும் வாழுவோம், வருக வருக வருக. ஏதோ எழுதணும்னு எழுதுனா என்னமோ வந்துடுச்சு, மன்னிக்கணும். கவிதை தான் இதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்பு சிவகனிக்கு வாழ்த்து கூறி இன்றைய பொலிவாளருக்கு வாருங்கள் அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். அடுத்து சண்முக சுந்தரம் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். காலை வணக்கம். அனைவருக்கும் நட்புலரி குடும்பம் அனைவருக்கும் காலை வணக்கம்.
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்தர் அனுபூதியது. முதலில் சிவகணி மேடம் அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து மஞ்சுளா, டாக்டர் மஞ்சுளா மேடம் ரொம்ப அழகாக கேஷுவலா நல்ல மோர் இன்ஃபர்மேஷன் வீல் பற்றி சொன்னாங்க. அதில் ஹைலைட்ஸு முகத்திரை முக்காடு அப்படிங்கிறது அந்த மீனிங் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது 4 திசை பருவகாலம் அதை பற்றி சொன்னாங்க. வானகம், ஸ்வீட் பொட்டாட்டோ, அது மாதிரி அந்த ஒரு இது சொன்னாங்க. பாட்டு, விவசாயி பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, எனக்கு எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிக்கும். விவசாயி விவசாயின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு. மழை வருது மழை வருது குடை கொண்டு வா, அந்த பாட்டு ரொம்ப ஹைலைட்ஸ். அப்புறம் முந்திரி பழம், பலாக்கொட்டை அதை பற்றி சொன்னாங்க. இன்னும் இந்த வெயிலோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது, கோழி புண்டு விளையாடுறது, கோட்டி புல்லு, அதெல்லாம் அந்த மாதிரி விளையாட்டு பற்றியும் சொன்னாங்க. இதெல்லாம் ஹைலைட்ஸு. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான குழுவை தந்தார்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி நன்றி சண்முக சுந்தரம் சார். அடுத்து சரவணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் சகோதரி சிவகணி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேடம், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது மேடம். நல்ல பல தகவல்கள் சொன்னீங்க, கவிதைகள், பாட்டோடு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்கள்ல இந்த முந்திரி பழத்தை வந்து வெயில்ல வறுத்து உப்பு போட்டு சாப்பிட்றது, சைக்கிள் டயர் ஓட்டுறது, பனங்காய் வண்டி, அது மாதிரி சின்ன பிள்ளைல என்னென்ன செஞ்சோமோ அதை எல்லாத்தையும் நினைவுபடுத்திட்டீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி நன்றி சரவணன் சார், அருமை. சிங்கரவல் சார், மரம் சிங்கரவல் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். என்னன்னா நம்ம வந்து பெண் தேவதைகள்னு எப்படி சொல்லுவோம்னா, நம்ம நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் மிக சிறப்பாக நம்மளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க தான் என்றைக்குமே பெண் தேவதைகள். அப்படி இந்த நட்புரி மூலமா எனக்கு கிடைச்ச பெண் தேவதைன்னு தான் சொல்லணும் சகோதரி சிவகணி மேம. ஏன்னா இந்த இயக்கமும் நம்ம உறவுகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்களுடைய பிறந்தநாள் அவங்களுடைய வாழ்வில் சிறப்பாக அமையணும். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக அமையுமாக. சங்கற்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வும். இந்த நாளில் சகோதரி, நீங்க உங்க குடும்பம், உங்க உடல்நிலை, உங்களது பொதுப்பணி, பொருளாதாரம் அனைத்தும் அடுத்தடுத்த லெவல் போகணும். ஆண்டவனை மனதார வேண்டி வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு, மஞ்சுளா மேம் மிக சிறப்பு. என்ன சொல்லணும்னா, கண்களின் ஓரத்துல கண்டிப்பா நீர் கசிஞ்சுது. எப்படின்னா, அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் அழகா வந்தது. அந்த நட்புல வந்து பாத்தீங்கன்னா அன்பு இருந்தது, துரோகம் இல்லை, பாசம் இருந்தது, சாதியம் இல்லை, நம்பிக்கை இருந்தது, மதம் இல்லை, எல்லாமே ஒரு அருமையான ஒரு உற்சாகத்தை தான் கொடுத்தது. அதுல சிம்பிளா ஒரு உதாரணம், அந்த வெயில் பாட்டுல கூட வரும். அந்த நொங்க வெட்டி தின்னுட்டு நொங்கு வண்டி செஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம். சில பேருக்கு இல்லைனாலும் மாத்தி கொடுப்போம். இப்படி நிறைய விஷயங்களை மனசுல சொன்னாங்க. சில விஷயங்கள் திரும்ப திரும்ப கேட்டாலும் நம்ம வாழ்க்கையில கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை டாக்டர் மஞ்சுளா மிக சிறப்பா சொன்னாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். இன்னும் சிறப்பா நீங்க வரணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி நன்றி சார், ஒரு சிறப்பான வாழ்த்துறை பின்னூட்டம், அழகு. அடுத்து லட்சுமி சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய நட்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சிறு வயதுக்கு மீண்டும் நம்மளை வந்து கால சக்கரத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள் முனைவர் மஞ்சுளா அவர்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அவங்கள்ட்ட நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் அவங்க சொன்னாங்க,
நான் வாழ்ந்த பகுதிக்கு அருகாமையில தான் அவங்களும் சிறு வயதில் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படின்னும் போது இயற்கையாகவே அந்த பகுதி பூரா பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை, முந்திரி இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். புளியங்கொட்டையை இப்போ அதெல்லாம் நம்ம செஞ்சது தான், சாப்பிட்டது தான். புளியங்கொட்டையெல்லாம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு அது மென்று சாப்பிடுது. அது ஒரு வாயில போட்டு மென்று அரைத்து கூழாக்கி சாப்பிடுறது. அதெல்லாம் ஒரு பழைய நினைவுகள். இப்ப நடக்காத விஷயத்தெல்லாம் நினைவுபடுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 10 ஏக்கர் 10 காணி உள்ள ஒரு விவசாயிக்கு மகளா பிறந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தெல்லாம் விட்டு விலகி வந்திருக்காங்க. ஒரு கல்வியியல் கல்லூரி முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சின்ன வயது ஞாபகங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தும். காரணம் யாரெல்லாம் வாழ்க்கையை யாரெல்லாம் ரசித்து ருசித்து வாழ்ந்து பழகப்பட்டவர்களோ அவருடைய அனைவருக்கும் பொருந்தும். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை பின்னோக்கி அழைத்து சென்று இன்றைக்கு அனைவரையும் ரசிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த ஒரு அம்மையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பணிவன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பாராட்டுக்கு என்றும் உரியவர் அவர். அடுத்ததாக அன்பு தங்கை சிவகணிக்கு இன்று பிறந்த நாள். 2024 அவரை வந்து நான் அவருடைய ஊர்லயே சந்திக்கக்கூடிய பிறந்த நாள் என்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அன்னைக்கு அவர் பிறந்த நாள்னு எனக்கு தெரியாது. நான் மூணாறு போயிட்டு எங்க குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஒரு 50-60 பேரோட வந்து அவங்க உடுமலைப்பேட்டை ரயில்வே நிலையத்துல வேன்ல வந்து இறங்கிட்டு ரயில் மாறும்போது அவர் கணவருடன் மற்றும் பையனுடன் வந்து என்னை சந்தித்தார். அன்று பிறந்த நாள் வேற என்று சொல்லிவிட்டார். எனக்கு மனம் பதைத்து போனது. அன்பு தங்கைக்காக எதுவுமே வாங்கி வரவில்லை. ஆனால் அவர் எனக்கு வந்து அங்க ஒன் டே ஒன் ஷாப் என்ற கடையில எனக்கு பணம் வெள்ள கருப்பட்டியை வாங்கி எனக்கு பரிசளித்து அவருடைய எழுதிய திருக்குறள் கதைகள் நூலை பரிசளித்து எனக்கு அனுப்பி வைத்தார். ஆக அவருக்கு தங்கைக்கு பரிசு கொடுப்பதற்கு பதிலாக நான் பரிசு பெற்றுக் கொண்டு அன்று அவசரமா ரயில் ஏறி வர வேண்டிய சூழல். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஓடிவிட்டது. நினைவு கூர்ந்து பார்த்தால் மிகவும் பசுமையான ஞாபகங்கள் தங்கையுடன் பேசியது இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது எல்லாம் இந்த ஒரு உற்சாகத்துடனே இந்த நண்பர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். மிக உற்சாகமாக அதையெல்லாம் நூல் தயாரிப்பிலும் மிக ஈடுபாட்டுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கு இந்த பிறந்தநாள் நாளிலே வாழ்த்துக்களை கூறிய நீலாயுள் நிறை செல்வம் மனமகிழ்வு அனைவரும் பெற்று வாழ குடும்பத்துடன் வாழ வாழ்த்தி மகிழ்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி லட்சுமணன் சார். அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய பெண்ணுடைய தரலாம். மகிழ்ச்சியான நாள். சரஸ்வதி அவர்கள் இன்று பிறந்த நாளில் நிறை செல்வமும் குறைவில்லா வாழ்வும் மகிழ்ச்சி எப்பொழுதும் குடும்பத்தில் நிலைத்திருக்க, செல்வம் பெருக, அறிவுத்திறன் வளர, நட்புறவில் என்றென்றும் அவர்கள் புகழ் ஓங்கி நிற்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாளில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவது என்பது சிறப்பு. அதில் நட்புறவில் இணைந்திருக்கும் அனைவருடைய பிறந்த நாளிலும் நாம் வாழ்த்துகின்றோம் என்றால், மற்றவர்கள் வாழ்த்தவில்லை என்றாலும் காலையில் நாம் வாழ்த்துவது அவர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். நன்றி மேடம். உங்களுடைய செயல் நற்புலையில் 17ஆம் தேதி சிறப்பாக மிளிரும் என்று நான் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. இன்று மஞ்சுளா மேடம் பேசியது ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாய தொழில் செய்வது, விவசாயத்தில் என்னென்ன நாம் அனுபவித்திருக்கின்றோமோ அத்தனையையும் நினைவுபடுத்தி, சில பேருக்கு விவசாய தொழில் மறந்துவிடும். அவங்க அப்போ என்னென்ன செஞ்சோமே தெரியாது. இந்த புளியாங்கொட்டையை வறுத்து தண்ணியில் ஊற வைத்து தின்பது என்பது அது ஒரு சுவையான ஒரு நிகழ்வு. அதே போல் பனங்காய் சாப்பிட்டுட்டு நுங்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அதை வண்டி வைத்து ஓட்டுவது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அது. அதே இப்போ அந்த நாட்களில் இருந்து நீங்கள் இப்பொழுது ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி நீங்கள் பள்ளியில் மேலாளராக இருக்கின்றீர்கள் என்றால் அது விவசாய குடும்பத்திலிருந்து எந்த அளவுக்கு உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பது சிறப்பாக விளங்குகின்றது. வெயிலை பற்றி இன்று பேசியது மிக சிறப்பு. வெயில் என்பது முக்காடு முகத்திரை. வயலுக்கு போகும்பொழுது
நடவு செய்யும் போது வெயில் அதிகமாகத்தான் இருக்கும். பெண்கள் எல்லாம் தலையில் முக்காடு போட்டு கொண்டு தான் நடவு செய்வார்கள். அறுவடை செய்யும் போது செய்ய முடியாது. அதுபோல் வெயில் போகும்போது எந்த தொழில் செய்தாலும் சரி முக்காடு போட்டு கொண்டு தான் போவார்கள். ஏனால் முகத்தை மறைத்து கொண்டு தான் வெயிலுக்கு பயந்து முக்காடு போடுவது என்பது மிக சிறப்பு. அடுத்தது, வெயில் நாளில் என்னென்ன பழங்கள் சாப்பிட வேண்டும், என்னென்ன உணவு காய்கறிகள் சாப்பிட வேண்டும் என்பது கூறியது மிக சிறப்பு. இந்த கதிர் மணிகளை எடுத்து வீட்டில் தோரணம் கட்டி வைப்பார்கள். சிட்டுக்குருவி நிறைய வரும். அந்த குருவிக்காக அந்த உணவை கொடுக்கும்போது வீட்டில் கட்டும்போது அந்த குருவிகள் தினம் அந்த நெல்லை கொத்தி எடுத்து செல்லும். அது பார்ப்பதற்கும் ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாளெல்லாம் இப்பொழுது இல்லை. நீங்கள் அதை அனுபவித்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தியிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து டாக்டர் பட்டம் வாங்கி இந்த அளவுக்கு தற்போதையில் எங்களுடன் நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள் என்றால் மிக மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். மேலும் மேலும் உங்கள் எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதர் சார். அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவகனி மேடத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம நற்புலரில ஒரு சிறப்பான பொறுப்பையும் எடுத்துட்டு ரொம்ப பவ்யமா அவங்க செயல்களை செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களுடைய செயல்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம மஞ்சுளா மேடம் இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. எக்கோ அடிச்சுட்டே இருக்கு சார். ஆமா மேடம், பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ. எங்களை அப்படியே ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு வெக்கேஷன் டேல இந்த வில்லேஜ்ல கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அப்படியே வயலை சுத்தி காமிச்சிட்டு அப்படியே அங்க உள்ள செடி கொடிகள்லாம் காமிச்சிட்டு அங்க உள்ள நுங்கு அதுக்கப்புறம் அந்த இளநீர்லாம் குடிச்சிட்டு அங்க உள்ள பழங்கள் எல்லாம் வில்லேஜ்ல கிடைக்கிற பழங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் காலையிலேயே கொடுத்து ரொம்ப புத்துணர்வா இருக்கு. வாழ்த்துக்கள் மேடம், மிகவும் அருமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாய்ஸ் வரல சார். அருணகிரி சார். ஜெகநாதன் சார். சார் வாய்ஸ். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். மஞ்சுளா மேடம் அவர்கள் சிறப்பாக பேசினாங்க. நம்முடைய இளமை காலத்தை நினைவுபடுத்துற மாதிரி இருந்தது அவர்களுடைய பேச்சு. ரொம்ப வெயிலை பற்றியும் அதுல பாதுகாப்பு பற்றியும் சிறப்பாக பேசினாங்க. வாழ்த்துக்கள். சிவகனி மேடத்தோட சகோதரி சிவகனிக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருவரும் நன்றாக நீண்ட நாள் வாழ இறைவனை நேர்ந்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாதன் சார். அடுத்து நாகவலி மேம் உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்புலரியில எல்லாரும் மனசுலயும் தீப சுடராய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு தங்கை சிவகனிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு வாழ மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். மஞ்சுளா மேம் எக்ஸலண்ட். ஏன்னா நீங்க எல்லாரும் அவங்கவுங்க இதுல பேசிட்டீங்க. நான் என்ன பேச போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. எக்ஸலண்டா பேசிட்டீங்க. உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் அதே மாதிரி நம்ம எப்படி இருந்தோங்கிறத நீங்க அப்படி அப்படியே நினைவுபடுத்தி கொண்டு வந்தது எங்களுக்கு திருப்பி ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. அதே டூர் சுத்துறதும் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி எங்க ஃபேமிலியும் அப்படிதான். ஒவ்வொரு டைமும் எப்படா மே மாசம் வரும் டூர் சுத்தலான்னு தான். ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா சுத்தியாச்சு. இன்னுமே வெளிநாடு தான் பார்க்கணும், அதுதான் ஆசை. ரொம்ப எக்ஸலண்டா அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க.
தேங்க்யூ மேம். நிறைய சொன்னீங்க வெயில்ல பத்தி, அவ்வளோ கருத்துக்கள் நிறைய நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். அருமை அருமை. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நாகவல்லிமன். அடுத்து தன்மனம் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நெக்ஸ்ட் கவிதா கண்ணன். நட்புலரில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் நற்காலை வணக்கத்தை கூறி மகிழ்கிறேன். இன்று அருமையாக நம்முடைய சிவகனி மேடம் அவருடைய பிறந்த நாள். இன்று போல் என்றென்றும் அவர்கள் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம் பெற்று ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் மற்றும் சமூக சேவை பெற்று வாழ வேண்டும் சொல்லி அனைவரும் சார்பாக வாழ்த்து மகிழ்கிறேன். மேல் இன்னைக்கு முனைவர் மஞ்சளா மேடம் அருமையாக மஞ்சள் வெயில், மதிய வெயில், மாலை வெயில், இன்னும் அது மட்டுமல்ல நலங்கள் பற்றியும் வளங்கள் பற்றியும் நம்முடைய வாய்க்கால் வரப்பு மேடு களங்கள் பற்றியும் அருமையாக இன்றைக்கி பேசினார்கள். கிராமத்து அந்த நினைவுகளையும் இந்த நகரத்து இந்த வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பல தரவுகளை சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. நன்றி நன்றி சார். அருமை. அடுத்து கவிதா கண்ணன் மேம். நெக்ஸ்ட் திரிபுர சுந்தரி மேம். கேக்குதா? கேக்குது மேம். அனைவருக்கும் இனிய நற்புலரியின் காலை வணக்கம். எங்கள் இதயத்தில் நிறைந்திருக்கும் சிவனின் கனி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நர்ஸ் டேவும் கொண்டாடினாங்க. ஸோ சூப்பர் டூப்பர் நர்ஸ். அந்த பணியிலும் சிறந்த விளங்கும் நம் கார்கை, நம் நற்புலரியின் இன்ப மங்கை, அழகான தோழி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க நல்ல 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும். வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மஞ்சுளா மேடம், ஆஸ் யூஷுவல் யூ நெயில்ட் இட் மேம். ஸ்ப்ளெண்டட், வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப அழகாக இருந்தது உங்களோட சொல்வளமும் பொருள் வளமும். ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷனும் கூட. இப்போ நான் என்ன பண்ண போறேன்ட்டு நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன்லையும் யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டே இருக்காங்களேட்டு நான் இந்த வாட்டி அதனால தான் நான் பிகினிங்லேயே என்னோட ப்ரெசன்டேஷனை டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நம்ம முந்திக்குவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, கால சூழ்நிலை என்னால் பண்ண முடியாமல் போச்சு. நாளைக்கு நான் பண்ணுறேன், எல்லாரும் வந்துருங்க. இந்த சிறியவளின் பிழை ஏதாவது இருந்தால் மன்னித்தருளி எல்லாரும் இணைந்து வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிளர்த்தெழுந்து ரொம்ப திருப்பியும் நினைவூட்டினீங்க. அதே மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன்ஸும் தந்தீங்க மேம். ரொம்ப நல்லா இருந்தது ப்ரெசன்டேஷன். வாழ்க வளமுடன் மேம். தேங்க்யூ. நன்றி நன்றி கவிதா கண்ணன் மேம். அடுத்து திரிபுர சுந்தரி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் லேட்டாக தான் இணைஞ்சேன், ஆனால் எல்லாரும் பேசியது என்ன பேசியிருப்பாங்கங்கிறது புரிய முடிஞ்சுது. சிவகனி மேடத்திற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்களும் அவர்கள் குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்க. மஞ்சுளாமன் எப்போதும் நல்லா தான் பேசுவாங்க. இன்னைக்கு என்ன பேசுறாங்கிறத எனக்கு எல்லாம் புரியறதுக்கு எல்லாரும் வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிகள் அனைவருக்கும். அனைவரும் வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி திரிபுர சுந்தரி மேம். அடுத்து லோகநாதன் சார், உங்களுடைய பின்னூட்டம். மீண்டும் ஆண்ட்ராய்ட். ஐயா, மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நமது மேடம் சிவகனி மேடம் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம மஞ்சள் மேடத்துக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி ஐயா. பின்கால் மெசேஜ் போகிறோம். நித்யாதேவி மேம் வாழ்த்துக்கள் மேம் போட்டிருக்காங்க. டி சிவகுமாரன் சார், நைஸ் ப்ரெசன்டேஷன். சேகர் நட்புலரி நாமக்கல், இனிய நட்புலரி வணக்கம். திருமதி சிவகனி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டாக்டர் மஞ்சுளா அவர்களுடைய பேச்சு மலரும் நினைவுகளாக இருந்தது. அருமையான நிகழ்வு. வாழ்க வளர்க. நன்றி. மேஜர் நாராயணன் சார், தேங்க்ஸ் டு டாக்டர் மஞ்சுளா ஃபார் டேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் an enjoyable trip down Nostalgic Lane. Wishing a wonderful birthday to the fluorescent nightingale of our group, சிவகனி மேடம். வேற ஏதாவது இன்பாக்ஸ் மெசேஜ் மிஸ்ஸிங் இருந்ததுன்னா படிக்கலாம்.
இல்ல சார், மெசேஜ் எதுவும் இல்லை, அவ்வளவுதான். ஓகே, நன்றி சார். அடுத்து நம்ம ஏற்புரைக்கு போகலாம். மஞ்சுளா மேம், உங்களுடைய ஏற்புரை தரலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் எவ்ரிபடி கம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபீட்பேக். எல்லாரும் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. எனக்கு அவ்வளவுதான் பேச வருது, நான் பேசிட்டேன் ஏதோ. அதை மிகைப்படுத்துறதுக்கு சார் இருக்காரு, அன்னகிரி சார் வந்து மிகைப்படுத்திடுவாரு. அடிஷ்னலா இன்னைக்கு மேடம் சிவகனி மேடத்தோட பர்த்டே வேற. அவங்க நம்மளுடைய பிளாட்ஃபார்மோடைய மிகப்பெரிய ஒரு அச்சாணி. அவங்க வந்து எல்லாரையுமே வந்து எல்லாருக்கும் அவங்க ஒரு சிஸ்டர், பாருங்க எவ்வளோ ஒரு அழகான நேம் கொடுத்துருக்காங்க. அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல சிவகனி மேடம் இந்த குரூப்ல. ஆனால் ஹேண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ எனிவே வாழ்த்துக்கள் மேடம், ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களுடைய பர்த்டே வந்து இன்னைக்கு என்னுடைய ஸ்பீச்சோட ஆட் ஆகி என்னுடைய செஷன் வந்து பெஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு மிகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எனிவே தேங்க்ஸ் டு யூ அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹாப்பி பர்த்டே ஷோ. என்னைக்கும் நீங்க நல்லா இருக்கணும். எல்லா நம்மளுடைய தளத்துல இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் நீங்க சந்திச்சா இருக்கிறீங்க. இட்ஸ் a great option for this. So thank you so much for you and thank you so much for each and every heart with என்னோட இந்த அரை மணி நேரம் ஜேர்னி ஆகி என் பேச்சையும் கேட்டு அதுக்கு ஒரு நான் முன்னோக்கி போறதுக்கு எனக்கு ஒரு பின்னோட்டம் கொடுத்தவங்க அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நான் வணங்கி வாழறேன். அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுது. ஸோ எனிவே தேங்க்ஸ். இன்னும் போக போக ஐயா சொன்னாங்க இல்லையா, இன்னும் போக போக ஐ லேர்ன் மோர் அண்ட் என்னுடைய அத்தனை விஷயமும் இன்னும் நான் அப்படிதான் இருப்பேன். நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுதான் என்னுடைய வேகம் எப்போதும் இருக்கும். அது நமக்கு ஆர்வம் இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு பண்ணுவேனா அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ எவ்ரிதிங். ஆனா நான் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு மூவிங்ல தான் இருக்கேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். எவ்வளோ கேட்டதோ ஐ ஷோ ஃபார் தட், ஐ லேர்ன் ஃபார் தட். நன்றி, நன்றி மேம். தேங்க்யூ சார், நன்றி, நன்றி. மிக சிறப்பான ஏற்புரை மேம். கவிதை, பாட்டு, தகவல் கலக்கிட்டீங்க. இன்னைக்கு புதிய அவதாரம் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய நிகழ்வு. அடுத்து ஈலர் டிஆர்பி சார், அதுக்கு அடுத்து இன்றைய பர்த்டே பேபி சிவகனி மேம், உங்களுடைய பின்னோட்டம் கவிதை வரிகளோட பெறலாம். நன்றி ஈலர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். 4 நாளா நெய்வேலியில் இருக்கேன். இன்னைக்கு சிவகனி மேடம்க்கு பிறந்த நாள்னோடனே சரி என்ன டயர்டாக இருந்தாலும் முதல்ல வாழ்த்து தெரிவிச்சிடணும். அவங்க கவிதை நிறைய நாள் நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கு. அந்த தெய்வம் வாழ்வாங்க வாழணும், நலமுடனும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து மேடம் பாடின பாட்டெல்லாம் கேட்டேன். நல்லா உற்சாகமாக பிரமாதமாக இருந்தது. வெயில்னால கொஞ்சம் டல்லாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணுறோங்கிற இங்கே இருந்தது. நேற்றுக்கு ரமேஷ் சார்ட்டையும் நம்ம வந்து அவரோட நண்பர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். சனிக்கிழமைக்கு நெய்வேலியில் மீட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள். நம்ம பக்கத்தில் ஒரு சாய்பாபா பஜனை நடந்தது. நேற்றுக்கு பஜனைக்கு போய் உட்கார்ந்தேன். கடைசியில் பார்த்தா நான் கிளாஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டு, சாஸ்திரால ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் மதர் இருக்கவங்க ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணி, அப்பா என்னப்பா நம்ம சார் வந்திருக்காரு, போய் அவரை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னா. அப்படி அடான்ட்டு வந்து பார்த்தாங்க. அப்போ சாய்பாபாவோட தன்மையெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால ரொம்ப அந்த வெயில் நேரத்தில் நம்ம மனம் குமிழ் அதை வந்து மன மகிழ்ச்சி அடைகிறது இருக்கு பாருங்க. ரொம்ப இன்னைக்கு வந்து ஜெகநாதன் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தெய்வத்தை நேராக பார்க்கணும்னு ஆசை. நெய்வேலியில் இருக்கிற மக்கள் முத்துலட்சுமி மேடமும் நம்பர் போடுங்க, அவங்க எல்லாமும் பார்க்கலாம். ஸோ எனிவே நம்ம சண்டே மீட் பண்ணுவோம். சந்தோஷம், வாழ்த்து. நன்றி சார். சார் முத்துலட்சுமி மேடம் சென்னையில் இருக்காங்க, நாகவல்லி மேம் நெய்வேலியில் இருக்காங்க, மஞ்சுளா மேம் நெய்வேலின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு மினி நற்புலரி நண்பர்கள் சந்திப்பை நெய்வேலியில் நிகழ்த்தணும்னு ஆசைப்படுறார் போல இருக்கு டிஆர்வி சார். ஆமா சார், ஆமா. ஸோ இந்த பிறந்த நாள் காணும் சிவகனிக்கு நற்புலரியின் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சவங்களுக்கு கவிதைகளோட பின்னோட்டம் தர வந்திருக்காங்க. வாங்க மேம். அனைவருக்கும் வணக்கம் மேம். செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது மேம். இயல்பான போக்கில் இதயத்தை கவர்ற மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. அதாவது ஒவ்வொரு பாட்டுமே நீங்கள் பாடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பாடல்லாம் மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிகலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க. ஸோ எல்லாரையும் சிந்திக்கிற மாதிரி கவிஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அதையும் எடுத்து சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் அந்த வயல்வெளிகள், அந்த இயற்கை சூழல் அதை பற்றி சொன்ன விதம், நீங்கள் சாப்பிட்ட உணவுகள்லாம் சொல்லும்போது இப்படிலாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு தோணுச்சு. அதெல்லாம் புதுமையாக இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது.
ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷன். வாழ்த்துக்கள் மேம். அரை மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக கொண்டு போனீங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். அடுத்ததாக என்னோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து பேரன்பான உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். எதையும் மிகைப்படுத்தி செய்யலை. ஸோ ரொம்ப எல்லாரும் என்னை மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி இருந்தது. இனிவே உங்களோட உள்ளத்தில் நிறைந்ததற்கு இறையர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நாளை இனிய நாளாக மாற்றின உங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி மேம். இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலை அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் வேண்டி இந்த நாள் இனிதான் இன்பமான நாளை தந்த இறைவனுக்கு வேண்டி உணவு உலகமையும் நதிகள் எங்கும் தேசியமை மனமெங்கும் குறிந்து பிறந்தநாள் காணும் மேடம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நீண்ட ஆயுள் நிறை செல்லும் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. திருமூர்த்தி ஈரோடு. அனைவருக்கும்